எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல லஞ்ச் ஆர் டின்னர் ரெண்டுக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ரெசிபி தான், ரைஸ் வெரைட்டி. என்னன்றதை அப்புறமே சொல்கிறேன். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சரி, இப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஸ்பைசி வெஜிடபிள் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாகவே ஃப்ரைட் ரைஸ்னாலே கொஞ்சம் சட்டில் டேஸ்ட் இருக்கும். ஆனால் இந்த ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா மொறுன்னு பன்னீர் போட்டதும் இருக்கும், அதில் வெஜிடபிள்ஸும் இருக்கும், அப்புறம் ஸ்பைசியாகவும் இருக்கும். பொதுவாகவே குழந்தைகள் முதல் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது. இதில் நமக்கு மினரல்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன், ரிச் ப்ரோட்டீன். ஒரு நாளில் நமக்கு நிறைய ப்ரோட்டீன் தேவைப்படுதில்லை நம்ம செய்கிற வேலைக்கு. அதெல்லாம் இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா நமக்கு போதுமான அளவு சத்து கிடைக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸில் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னென்னா, நம்ம பாரம்பரிய அரிசியெல்லாம் நம்ம மறந்துக்கிட்டு வர்றோம். நம்ம பாரம்பரிய உணவுகளை அரிசிகளை எல்லாம் மறந்துட்ட காரணத்தினால இன்றைக்கி நிறைய நோய் நொடிகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு சவாலாகவே சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். மீண்டும் இப்போ பழையது என்னென்ன அப்படின்னு தேடி பிடிச்சு சாப்பிட்றதுல நிறைய பேர் ஆர்வம் செலுத்துகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த பாரம்பரிய அரிசி வகைகளில் நவதானியங்கள், சிறுதானியங்கள் எல்லாமே நம்ம viha.online கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அரிசி வகைகள்னு எடுத்துக்கிட்டோன்னா அறுபதாம் குருவை அரிசி, கைக்குத்தல் அரிசி, சேலம் சென்னா அரிசி, இந்த மாதிரி நிறைய ஒரு லிஸ்ட்டே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 வெரைட்டி பாரம்பரிய அரிசி வகைகள். அதுவும் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் அரிசி நம்ம viha.online இருக்குது. சிறுதானியங்களும் இருக்குது, நவதானியங்களும் இருக்குது. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ், பாஸ்தா, மைதா சேர்க்காமல் அது எல்லாமே நம்ம viha.online இருக்குது. வாய்ப்பு கிடைக்கும் போது போய் பாருங்கள். புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் viha.online என்னன்ற ஒரு கேள்விக்குறியோடு இருப்பீங்க. அது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். கூகுளுக்கு போங்க, www.viha.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதற்கான ஸ்பெல்லிங் சரியாக நீங்கள் பார்க்கணுன்னா தம்ப்நெயிலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அங்கே போய் நீங்கள் அப்படி டெக்ஸ்ட் பண்ண உடனேயே மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் viha.online அப்படின்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் நிதானமாக பாருங்கள். நிறைய பொருள்கள் புதிதாக தினமுமே நாங்கள் அப்லோடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதில் மளிகை பொருள்கள் நிறையா, எல்லாமே ஆர்கானிக் சுத்தப்படுத்திக்கிட்டு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் விஹா ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் எங்கள் ஊர்லேயோ எங்கள் நாட்டிலையோ எந்த கடைகள்லையாவது கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எங்கேயும் கிடைக்காது. ஒன்றா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கலாம், இல்லைன்னா நேரடியாக பார்த்து வாங்கணும்னா இப்போது அரசு சொன்னது போல் இந்த கொரோனா காலகட்டத்தில் எத்தனை நேரம் கடைகள் இயங்கணுமோ அந்த நேரத்தில், அதாவது மதியம் 12 மணி வரைக்கும் கடைகள் இருக்குது. நேரடியாக பொருள்கள் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது. அதற்கான அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே வெப்சைட்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தவிர்த்து கூகுள் மேப்லேயும் அதற்கான அட்ரஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரலாம். சரி, எங்கள் ஊரில் எங்கள் நாட்டில் உங்கள் பேரை சொல்லிக்கிட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் உண்மையாக உங்களோட தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாக என்னுடைய பொருள்கள் கிடையாது. இதில் என்னுடைய பெயரை பயன்படுத்தி, புகைப்படத்தை பயன்படுத்திக்கிட்டு, விஹா என்கின்ற பெயரை பயன்படுத்திக்கிட்டு, என்னுடைய வீடியோவை பயன்படுத்திட்டு அவங்களோடது தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா யாரும் ஏமாந்து விட வேண்டாம். வாங்குவதும் வாங்காததும் உங்களுடைய விருப்பம். ஏன்னா சிலர் ஏமாந்து தரம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காரணத்தினால இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ நம்ம இந்த பொருள்கள் என்னென்ன எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல காய்கறிகளை எல்லாம் நல்லா கழுவிக்கலாம். அடுத்தது எல்லா காய்கறிகளையும் பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். இது ஸ்டெம் தனியாக எடுத்துக்கணும். நம்ம இந்த வெங்காயத்தை தனியாக நறுக்கிக்கணும். அடுத்தது ஆனியன் ஸ்டெம்ஸ், ஸ்ப்ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, வெங்காயத்தண்டு, அதை பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். அடுத்தது முட்டைக்கோஸை நம்ம பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். அடுத்தது குடமிளகாய், அடுத்தது
பச்சை மிளகாய் 4 பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. நம்ம மொட்டை மாடியிலேருந்து பறித்த பச்சை மிளகாய் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அடுத்தது பன்னீர் வந்து சிறு துண்டுகளாக நறுக்கிக்கலாம். இதுதான் வீஹாவில் இருக்கக்கூடிய கைக்குத்தல் அரிசி. நான் அதை அலசிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன். இதை தண்ணி வடிகட்டிட்டு நான் இப்போ கொஞ்சம் நெய் போட்டு வதக்கி எடுத்துருவேன், அதாவது வறுத்து எடுத்துருவேன். அப்போ தான் அரிசி வந்து தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கும். நெய் உருகிருச்சு. இதில் அரிசியை போட்டு நான் வதக்கிக்கிறேன். இது ஏற்கனவே இந்த ப்ராசஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதனால் இது காமிக்கணுன்ற அவசியம் இருக்காது. சரி, இந்த அரிசியில் செஞ்சால் சுவையாக இருக்குமா ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே பாரம்பரிய அரிசி வகைகளில் செய்யலாம். அதாவது பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், இது போன்ற இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து பாரம்பரிய அரிசியில் கூட செய்யலாம். சுவையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போது அரிசி பாருங்கள் பளபளன்னு மின்னுது. 2 டம்ளர் அரிசிக்கு நான் 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா ஊறி இருக்குது, அதனால் சீக்கிரத்தில் வெந்துடும். அப்போ 1 டம்ளருக்கு எவ்வளோ ஆச்சு? 2.25 தண்ணி ஊற்றணும். இதில் இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 4-5 விசிலில் எடுத்துக்கோங்க. உங்கள் குக்கரை பொறுத்து இருக்குது விசில் எடுக்கிறதெல்லாம். அடுத்தது இந்த ஸ்பைசி ஃப்ரைட் ரைஸில் நீங்கள் பன்னீர் போடுறதா இருந்தால் கொஞ்சம் நெய் இல்லாட்டி எண்ணெய் விட்டு அந்த பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் போடாமலும் செய்யலாம், வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு. இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது நம்ம இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கான ஏற்பாடுகள் செஞ்சிடலாம். அடுப்பில் வச்ச கடாய் சூடான உடனே ஆலிவ் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுக்கு ஆலிவ் ஆயில் போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அப்படி ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க சாதாரணமாக என்ன எண்ணெயை பயன்படுத்துவீங்களோ அதை பயன்படுத்திக்கோங்க. இது நம்ம viha.online இருக்கக்கூடிய சுத்தமான ஆலிவ் ஆயில் நான் எடுத்திருக்கேன். இது சூடான உடனேயே நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அதாவது இந்த வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கினது நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அதை வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது கேரட் சின்ன சின்ன துண்டாக நறுக்கியிருக்கோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பொடியாக நறுக்கின பீன்ஸ். ரெண்டு நிமிஷம் இந்த காய்கறிகளை வதக்கின பின்னாடி குடமிளகா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது முட்டைக்கோஸ். அடுத்தது பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கினது. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு போடுங்க, ஏன்னா அரிசிலையும் சாதத்துலேயும் நம்ம வடிக்கும்போது போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ இதில் வெந்த சோறு இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். இந்த கைக்குத்தல் அரிசி வடித்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு சுவையாக இருக்கும். ஒரு நெய் மணத்தோடு இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம என்ன பண்ணிட்டோம், புதுசாக வர வர புதிய உணவு வகைகள் மேலை நாட்டுது எல்லாம் வர வர நம்ம அந்த அரிசி தான் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளை வச்சே இந்த மாதிரி புதிய சமையல் எல்லாம் சமைக்கலாம். இப்போ இதில் நறுக்கி வச்ச வெங்காயத்தாளை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஸ்பைஸியாக இருக்கணும்ல, அதுக்காக பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், பார்க்கவே அபாரமாக இருக்குல்ல, சுவையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த பன்னீர் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கணும். இப்போது அடுப்பு சிம் பண்ணிவிட்டு வினீகர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ்னாலே சோயா சாஸ் தானே, அதுவும் 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். விவசாயிகள் வாழணும்னா அவர்கள் விளைவித்த இந்த பாரம்பரிய அரிசியை நம்ம விரும்பி சாப்பிடணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுலபமாக அவர்களால் விளைவிக்க முடியும். இன்னொன்று நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன்.
நானே செஞ்சு நானே நல்லா இருக்குன்னு எப்போவுமே சொல்லுவேன் இல்லையா, அதே போல் ரொம்ப சுவையாக இருக்குது. இன்னும் சொல்லணுன்னா சாதாரண ஃப்ரைட் ரைஸை விட இது ரொம்ப நல்லா இருக்குது. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.